நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென் 2007 ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர். IMDbல டாப் ரேட்டிங்கில் இருக்குங்க 8.2. டைரக்டர் ஏதன் கோன், ஜோயல் கோன். இது 2005 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்க நாவல். இது எழுதினவர் கோர்மாக் மெக்கார்த்தி. 2005 ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட இந்த நாவல் 2007 படமாக வெளிவந்தது. ஸோ இதில் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொகை கைமாறுது போதைப்பொருள் கும்பல்கிட்ட. அதில் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நபர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆஃபீஸரையே கொண்டுட்டு தப்பிச்சிடுறாரு. வர்ற வழிகள்லாம் கொலைகள். அவர் ஒரு இடத்துல, அந்த சம்பவம் நடத்துல இடத்துல போய் அந்த பெட்டியை தேடுறாரு. ஆனால் அந்த பெட்டி வேற ஒருத்தர் கைக்கு மாறிடுது. அந்த இடத்துல மான் வெட்டிக்காக போன ஒருத்தர், அங்கே நிறைய கார்கள் நிற்குது, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்க போய் அங்கே எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பெட்டி முழுவதுமே மிகப்பெரிய பணம். ஸோ அந்த பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது அந்த பணப்பெட்டியை தேடி போனால் இந்த வில்லனுக்கு ஏமாற்றம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதை எப்படி கைப்பற்றுறாரு, என்ன நடந்தது அவருக்கு, இதுதான் அந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மெனோட மொத்த ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தில் வில்லன் தான் ஹீரோ. மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே கச்சிதமாக இருந்தாலும் வில்லனோட நடிப்பு தான் இதுவரைக்கும் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மென் அப்படின்னோடனே நமக்கு தெரிகிற விஷயம். நீங்கள் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஏகப்பட்ட படங்கள்லாம், ஒரு சில படங்கள் வில்லனுக்காகவே பேசப்பட்ட படங்கள். நீங்கள் பேட்மேனில் டார்க் நைட் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு, ஒரு படம் வந்திருக்கு டார்க் நைட் அப்படின்னு. அதில் ஜோக்கர்ன்ற கதாபாத்திரம் ஏற்று ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு. அந்த ஜோக்கர் கதாபாத்திரம் எப்படி அந்த ஃபுல் மூவியை தாங்கிச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஜாஃபியர் பாடன் ஃபுல் படத்தையும் இவர் தான் தாங்கியிருக்காரு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. மற்ற எல்லாருமே நடிப்பு நல்லா இருந்தாலுமே எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவரோட நடிப்பு ரொம்ப 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 அற்புதம். ஒரு 2 சீன். ஃபர்ஸ்ட் சீனில் ஆஃபீஸர் விலங்க மாட்டி பின்னாடி உட்கார வச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார். ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு ஷாட்டு, அந்த ஷாட்டில் பின்னாடி இருந்து அவர் தன்னோட விலங்க அப்படி பின்ன கைகளில் கட்டப்பட்ட விலங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்துடுவாங்க. அப்படியே எடுத்து கழுத்தில் மாட்டி அந்த ஆஃபீஸரை கொள்கிறார். மிக கொடூரமான சீன் அது, அந்த சீனு. ரெண்டாவது, அந்த பெட்டியை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போவார். அந்த ஷாப்பில் இருக்கிற ஒரு ரொம்ப வயசான ஒரு நபர், அந்த நபர்கிட்ட விசாரிக்கிற சீன். இதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஹைலைட்டான சீன். இந்த படம் இன்னைக்கும் பெஸ்ட் கலெக்ஷனில் கிரைம் த்ரில்லரில் எப்பயுமே டாப்பில் இருக்கிறது. இதை தவிர்த்து நீங்கள் வில்லன் கேரக்டரு ஒரு 4-5 படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 4-5 கேரக்டரில் இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றும் ஒரு படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். என் பெயர் சரவணன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.